முதல்ல கொஸ்டினோட கீ பாயிண்ட்ஸ் வாசிச்சுட்டு எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் volcanoes across the world. உலக எரிமலை பரவல். மோஸ்ட் known volcanic activity and the earthquakes occur along converging plate margins and mid-oceanic ridges. The major regions of volcanic distributions are as follows. எல்லாருக்கும் தெரிந்த எரிமலை செயல், புவி நிலநடுக்கம், குவியும் எல்லையில் ஏற்படுகிறது மற்றும் மத்திய பெருங்கடல் அடுக்குகளில் ஏற்படுகிறது. உலகில் எரிமலை பரவல் இருக்கும் பெரும்பாலான பகுதிகள் பின்வருமாறு. இவ்வளோதான். இது நீங்கள் எழுத வேண்டாம். ஹெட்டிங் போட்டுட்டு நேராக பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயருக்கு வந்துடுங்க. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், பசிபிக் நெருப்பு வளையம், சர்க்கும் பசிபிக் ரீஜியன், பாப்புலர்லி termed the Pacific Ring of Fire, has the greatest concentration of active volcanoes. பசிபிக் நெருப்பு வளையம் பசிபிக் நெருப்பு வளையம் என குறிப்பிடப்படுவது ஏராளமான செயல்படும் எரிமலைகளை கொண்டுள்ளது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுத வேண்டாம். Volcanic belt and earthquake belt closely overlap along the Pacific Ring of Fire. எரிமலை அழுத்தம் மற்றும் நிலநடுக்க அழுத்தம் சேர்ந்து பசிபிக் நெருப்பு வளையத்தை உருவாக்குகின்றன. இந்த பாயிண்டை நீங்கள் எழுத வேண்டாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. It is estimated to include 2/3 of the world's volcanoes. இது மட்டும் எழுதினா போதும். It is estimated to include 2/3 of the world's volcanoes. அதாவது பசிபிக் நெருப்பு வளையத்தில் உலக எரிமலைகளில் 2/3 பரவி இருக்கு. அடுத்து மிட் அட்லாண்டிக் ரீஜியன், மத்திய அட்லாண்டிக் பகுதி. The mid-Atlantic region coasts have comparatively fewer active volcanoes, but many dormant or extinct volcanoes. Example, Saint Helena, Cape Verde Islands and the Canary Islands. But the volcanoes of Iceland and the Azores are active. ஸோ மிட் அட்லாண்டிக் ரீஜன் எழுத வேண்டியது சொல்கிறேன். மத்திய அட்லாண்டிக் பகுதி ஒப்பிடுகையில் சில செயல்படும் எரிமலைகளை கொண்டுள்ளது. ஆனால் செயலற்ற எரிமலைகளும் காணப்படுகின்றன. அவை செயின்ட் ஹெலனா, கேப் வெர்டி தீவுகள், கேனரி தீவுகள். ஆனால் ஐஸ்லாந்து மற்றும் அசோர்ஸ் வல்கனோஸ் செயல்படும் எரிமலைகளாக உள்ளன. இதில் எப்படி எழுதணும்னா, செயலற்ற எரிமலைகள்னு போட்டுட்டு நான் ஆக்டிவ் வல்கனோஸ்னு போட்டு செயின்ட் ஹெலனா, கேப் வெர்டி ஐலாண்ட்ஸ், கேனரி ஐலாண்ட்ஸ். அடுத்து ஆக்டிவ் வல்கனோஸ்னு போட்டு ஐஸ்லாண்டு, அசோர்ஸ். இவ்வளோ எழுதினா போதும். த கிரேட் ரிஃப்ட் வேலி ஆஃப் ஆஃப்ரிக்கா. இன் ஆஃப்ரிக்கா சம் வல்கனோஸ் ஆர் ஃபவுண்ட் அலாங் த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் வேலி. ஆப்பிரிக்காவில் சில எரிமலைகள் ஈஸ்ட் ஆப்பிரிக்க சமவெளி பகுதியில் காணப்படுகின்றன. கிளிமஞ்சரோ அண்ட் மவுண்ட் கென்யா ஆர் எக்ஸ்டிங்க்ட் volcanoes. செயலற்ற எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டுதெல்லாம் கிளிமஞ்சரோ மற்றும் மவுண்ட் கென்யா. த ஒன்லி ஆக்டிவ் volcano in வெஸ்ட் ஆஃப்ரிக்கா இஸ் மவுண்ட் கேமரூன். இதில் எப்படி எழுதணும்னா, எக்ஸ்டிங்க்ட் volcanoesனு எழுதி கிளிமஞ்சரோ அண்ட் மவுண்ட் கென்யா எழுதிட்டு ஆக்டிவ் volcano போட்டு மவுண்ட் கேமரூன். அவ்வளோதான். இவ்வளோ எழுதினா போதும். அடுத்து மெடிட்டரேனியன் ரீஜியன், மத்திய பகுதி. Volcanoes of the Mediterranean region are mainly associated with the alpine poles. Example, Mount Vesuvius and Mount Stromboli, known as the lighthouse of the Mediterranean Sea. Mount Stromboli என்னன்னு சொல்கிறோன்னா, மத்திய பெருங்கடலின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன எழுதணும்னா, மெடிட்டரேனியன் ரீஜன் போட்டுட்டு
வல்கனோஸ்னு போட்டுட்டு மவுண்ட் வெசுவியஸ் அண்ட் மவுண்ட் ஸ்டாம்போலி, அவ்வளோதான். இவ்வளோ எழுதுனா போதும். அதர் ரீஜியன்ஸ் எல்ஸ்வேர் இன் த இன்டீரியர்ஸ் ஆஃப் காண்டினென்ட்ஸ் ஆஃப் ஏசியா, நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப் ஆக்டிவ் வல்கனோஸ் ஆர் ரேர். தெர் ஆர் நோ வல்கனோஸ் இன் ஆஸ்திரேலியா. அதர் ரீஜன்ஸ்னு போட்டு இது அப்படியே எழுதிட வேண்டியதான். இதில் ஃபுல்லாக வந்து எழுதிட வேண்டியதான். இதில் எதுவும் மாற்றம் இல்லை. இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறேன். ஆசியா, வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் செயல்படும் எரிமலைகள் அவ்வளவாக இல்லை. ஆஸ்திரேலியாவில் எரிமலைகளே இல்லை, அவ்வளோதான். அடுத்து வல்கனோஸ் இன் இந்தியா. வல்கனோஸ் இன் இந்தியா, இந்தியாவில் செயல்படும் எரிமலைகள். தெர் ஆர் நோ வல்கனோஸ் இன் த ஹிமாலயன் ரீஜன் ஆஃப் இந்தியா. இமயமலையில் எந்த எரிமலைகளும் இல்லை. ஹவர் பேரன் ஐலாண்ட் லையிங் 135 km northeast of Port Blair became active in 1991 and 1995. பேரன் தீவு 135 கிலோமீட்டர் வடகிழக்காக போர்ட் பிளேயருக்கு வடகிழக்கு திசையில் 1991 மற்றும் 1995 காணப்பட்டது. However, the other volcanic island in Indian territory is Narcondam, Andaman and Nicobar Island. It is probably extinct. Its crater wall has been completely destroyed. ஆனாலும் எரிமலை தீவுகள் இந்தியாவில் காணப்படுவை நார்கொண்டம், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் காணப்படுகிறது. இது செயல்படாத எரிமலையாக உள்ளது. அதன் பகுதி முற்றிலும் அழிந்துவிட்டது, அவ்வளோதான். வால்கனோஸ் இன் இந்தியான்னு போட்டு பேரன் ஐலாண்ட் நார்கொண்டம், அவ்வளோதான். இவ்வளோ எழுதினா போதும், அவ்வளோதான்.